வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது எமர்ஜென்சி இருக்கும், ஓடி இருக்கும், ஐசி இருக்கும், ஃபார்மசி, பிளட் பேங்க், ஃபுட் கோர்ட் அப்படின்னு நிறையா சொல்லிட்டே போகலாம். இதில் முக்கியமாக என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற இடம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். வார்டில் இருக்கிற ஸ்டாஃப் பேஷண்ட் எப்படி கேர் பண்ணுறாங்க, அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கிறத வச்சு தான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேர் வர்றதும் வராததும் அந்த வார்டில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வச்சு தான். இப்போ வார்டில் இருக்கிற ஸ்டாஃப் அப்படின்னா நர்சஸ் மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. இன்க்ளூடிங் டாக்டர்ஸ், டெக்னீஷியன், ஹவுஸ் கீப்பிங் சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற A to Z எல்லா பீப்புள்ஸுமே வந்து அந்த சேரும். சரிங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்சனல் ஒப்பீனியன். மற்ற இடத்துலாம் வந்து இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க, அதர் பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ் எல்லாமே இருக்காங்க, அவங்களாம் வந்து நல்லது செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க எல்லாருமே செய்கிறாங்க. பட் இருந்தாலும் என்னுடைய பர்சனல் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம வார்ட்னா என்ன, வார்டில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அண்ட் வார்டில் செட்டப் எப்படி இருக்கும், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வார்டில் என்ன பண்ணுவாங்க, அண்ட் தென் வார்டில் இருக்கிற நர்சஸுடைய ரோல் என்ன அப்படின்றத பற்றி முழுக்க வார்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஒரு பேசிக் இன்ஃபர்மேட்டிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா இப்போ ஒரு 10 டேஸாக எனக்கு ஒரு வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்குது, நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபிடியாக வந்து பார்க்குறேன் அப்படின்னும் போது ஒரு டாக்டர் சொல்லுவாங்க, இல்லைப்பா நீங்கள் வந்து ஒரு 1 or 2 days பெட்டில் ரெஸ்ட் எடுங்க, சில ஸ்கேன்ஸ் எடுக்கணும், இன்வெஸ்டிகேஷன், சில பெட் டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம எடுத்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து இல்லைப்பா இது அப்படி இப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு டயக்னோசிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம எடுத்த உடனே கூட்டிகிட்டு போய் ஒரு ஐசியூலையோ இல்லை ஓடிலையோ எடுத்துகிட்டு போய் நம்மளை படுக்க வச்சிட மாட்டாங்க, வார்டில் தான் வைப்பாங்க. அது என்ன மாதிரி இருக்கும் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 8லேருந்து 15 பெட்டுக்குள்ள, சில இடத்துல 20 பெட்ஸ் கூட போடுவாங்க. அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போது வார்டில் என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைப் தான் சொல்லுவாங்க. ஜென்ரல் வார்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வார்டு. சில ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே வார்டு வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கார்டியாக் தனியாக வார்டு வச்சுருப்பாங்க, போஸ்ட் நெட்டல் அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த தாய் சேன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்கல்ல, அவங்கள வைக்கிறது தனியாக வார்டு வச்சுருப்பாங்க. குழந்தைகளுக்கு மட்டுமே தனியாக வார்டு வச்சுருப்பாங்க. ஜென்ரல் வார்டுன்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நோய் இருக்கிறவங்களுமே கொஞ்சம் மைனருக்கு இருக்கும்ல, ரொம்ப பயங்கரமாக சிக்காக இருக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. வார்டில் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறவங்க தான் இருப்பாங்க, கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வார்டில் வச்சுருப்பாங்க. இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வார்டில் நிறைய வார்டு இருக்கும். பேர் அது காசுக்கு ஏற்ற மாதிரி ஷேரிங்கில் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு 2 ஷேரிங்காக இருக்கலாம். அதாவது ஒரு ரூமில் 2 பேஷண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, 3 பேஷண்ட்ஸ் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு ஒரு பேஷண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, ஏசி போட்டு பயங்கரமாக. அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுடைய கம்ஃபர்ட். அவங்களுக்கு சிலர் வந்து பயங்கரமான ஒரு ரிச் பீப்புளாக இருப்பாங்க, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல, என்னால் பணம் கட்டி சரியாக ஒரு தனியான இது வச்சு பார்க்க முடியல, ஒரு தனியான ஒரு ரூமில் வச்சு எனக்கு விருப்பம் கிடையாது, எனக்கு அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லைன்றவங்களே ஒரு ஜென்ரல் வார்ட்லையோ அந்த மாதிரி பார்த்துப்பாங்க. அது அவங்களுடைய வில்லிங்க்கு ஏற்ற மாதிரி தான். இல்லை என்னால் வந்து எனக்கு இந்த கூட்டத்தெல்லாம் என்னால் இருக்க முடியல, எனக்கு தனியாக ஒரு ரூம் கொடுங்க, நான் எவ்வளோ வேணால் பே பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வார்டு கொடுப்பாங்க. பட் ஜென்ரலாக வார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி. சரிங்களா? இப்போ வார்டில் என்னென்ன செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு பேஷண்ட்டை எப்படி கேர் பண்ணுவோம், ஒரு பேஷண்ட்டுக்கு என்னென்ன தேவைன்றது இருக்கும். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு சம்திங் ஏதோ ஒரு மிஷின் ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இருக்காங்க அப்படின்னா பேசிக் ஒரு குறைஞ்ச லெவலில் ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி ஆக்சிஜன் பைப்லைன்ஸ் எல்லாமே இருக்கும் வார்டில் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெடிகேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி எல்லாமே ஃபார்மசிலேருந்து இன்டர்ன் போட்டு கொடுப்பாங்க மெடிசன்ஸ். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்டில் கிராஷ் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வார்ட்ஸ் இருக்கட்டும், ஐசியூ, ஓடி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ் கார்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் எமர்ஜென்சி மெடிசன்ஸ் எல்லாமே இருக்கும். முக்கால்வாசி மெடிசன்ஸுக்கு அது வந்து எக்ஸ்பைரி வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. பிஃபோராகவே ஒரு 1 month அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க, வேறு மெடிசன் எடுத்துகிட்டு. அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வார்டில் வச்சுருப்பாங்க. இன்கேஸ் வார்டில் சப்போஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சி, இப்போ ஒரு பேஷண்ட்ஸ் வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆகிட்டாங்க, இல்லை ஒரு பேஷண்ட் ரொம்ப மூச்சு விட முடியல அப்படின்னு பேசிக்கான விஷயம் அப்படின்னா நர்சஸ் வந்து அசஸ் பண்ணுவாங்க. அசஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்களோ அந்த டைமில் டியூட்டி டாக்டர் யாரும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களாலுமே அதை வந்து ரெக்யூர் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லாமே இதெல்லாம் நடந்துடும், கிடையாது நடந்துடும். டிலே பண்ண மாட்டாங்க. டிலே பண்ணால் அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்பவே கிரிட்டிக்கல் ஆகிடும். ஓகேங்களா? அவங்களுடைய ப்ரைமரி டாக்டர் யாரும் இப்போ சப்போஸ் அவங்க ரவுண்ட்ஸில் இல்லைனாலுமே வெளியில் இருந்தாங்களோ அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உடனே இல்லை பேஷண்ட்டை இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு வந்து கரோட்டிட் பல்ஸ், அதாவது இந்த இடத்துல பல்ஸ் இருக்கும், அது இல்லை அப்படின்னா அது வந்து கார்டியாக் அரெஸ்ட்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா கோட் ப்ளூ அப்படின்றத ஆக்டிவேட் பண்ணுவாங்க. கோட் ப்ளூ அப்படின்றத ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் வச்சுருப்பாங்க. லேண்ட்லைனில் கால் பண்ணி ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுக்கு தெரியும். அதாவது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு டீம் வரும். அந்த டீமில்
வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், நர்சஸ், டெக்னீஷியன் இருப்பாங்க. அண்ட் தென் அது அது மட்டும் இல்லாமல் டிஃபிப் எடுத்து ஆப்ரேட் பண்ணுற ஒரு டெக்னீஷியன் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. அதாவது ஆம்புலன்ஸ் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் அவங்க. அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 பேர் கிட்ட வருவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கார்டியாக் அரெஸ்டான பேஷண்ட்டை ரிவர்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவராவது சிபிஆர் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேஷண்ட் வந்து ஷாக் கொடுப்பாங்க. சிபிஆர் அண்ட் ஷாக் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ரிவர்ட் ஆகிற வரைக்கும் ஒரு ½ அன் ஹவர் 25 மினிட்ஸ் டு ½ அன் ஹவர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தனியாக கொடுக்க முடியாது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமே வரும். ஒரு கார்டியாக் அரெஸ்டான பேஷண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்டில். ஏன் இப்போ ஐசியூவில் வரமாட்டாங்களா, மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வரமாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஐசியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே 24 ஹவர்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா ஹாஸ்பிட்டலுமே டாக்டர்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களே அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. நர்சிங் ஸ்டாஃப் அவங்களே வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். கிராஷ் கார்டு நான் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி மெடிசன், சப்போஸ் ஒரு பேஷண்ட் கார்டியாக் அரெஸ்ட் ஆனாங்கன்னா சிபிஆர் கொடுக்குறது அவங்க ஒரு டீம் இருக்கும். அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் ஏன்னா ஸ்கில்டு ட்ரெயின்டாக இருப்பாங்க. வார்டில் இருக்கணுமே எல்லாமே பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு தேவையான ஒரு எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு டாக்டர்ஸாக இருக்கட்டும் வார்டில் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வார்டை பொறுத்த வரைக்கும் மார்னிங்கில் ஒரு ரவுண்ட்ஸ் மட்டும் தான் வருவாங்க டாக்டர்ஸ். சில ஹாஸ்பிட்டலில் 2 தடவை கூட வருவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வார்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் நர்சஸ் தான். அதனால தான் வார்டில் இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ் அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து A to Z எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் அவங்கள பார்க்குற ஸ்டாஃப் நர்ஸை தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இது வந்து நான் கோட் ப்ளூ சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்ததாக இப்போ மூச்சு விடுறதுக்கு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பேஷண்ட் வந்து நல்லா தான் இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க, கான்ஷியஸ்லாம் இருக்குது, அவங்களுக்கு வேறு எந்த தொந்தரவும் இல்லை, வைட்டல் ஸ்டேபிளாக இருக்குது. பட் மூச்சு விடுறது மட்டும் கொஞ்சம் அந்த ரெஸ்பிரேட் ரேட் மட்டும் பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அவங்க டாக்டர்ஸ் அட்வைஸ் படி பண்ணுவாங்க. இல்லை முடியல, வார்டில் வச்சு இதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னும் போது அந்த பேஷண்ட்டை உடனே எங்கே ஷிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அது தேவைக்கேற்ற மாதிரி எந்த ஐசியூ இப்போ எந்த மாதிரி பேஷண்ட்டோ அந்த மாதிரி ஐசியூக்கு செப்பரேட்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியக் பேஷண்ட்டாக இருக்காங்க, பட் இருந்தாலுமே அவங்க இப்போதைக்கு கார்டியக் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் இல்லை அப்படின்னா, இப்போது ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கல் ஐசியூ அந்த மாதிரி ஐசியூக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே டாக்டர்ஸ் முடிவு பண்ணுவாங்க. அந்த டைம்லேயுமே பார்த்தீங்கன்னா நர்சஸ் வந்து கூட அசஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டாக்டர்ஸ் வராங்கன்னா அவங்க நிறைய கேசஸ் பார்ப்பாங்க. பட் நர்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக 2 பேஷண்ட் 3 பேஷண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க வார்டில். A to Z அந்த பேஷண்டோட ஹிஸ்ட்ரி எல்லாமே அவங்க என்ன கண்டிஷனாக இருக்கட்டும், என்ன டேப்லெட்ஸ் எடுத்துருக்காங்க, கடைசியாக என்ன டேப்லெட் எடுத்தாங்க, கடைசியாக என்ன ஃபுட்டு சாப்பிட்டாங்க, அவங்களுடைய இன்டேக் அவுட்புட் அப்படின்ற A to Z எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நர்சஸ் தான் தெரிஞ்சிருக்கணும். அவங்கள தான் கட்டாயம் எல்லாருமே கேட்பாங்க. அதனால் வார்டில் இருக்கிற நர்சஸோடைய ரோல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வார்டில் ரொம்பவே முக்கியமானது. இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கோட் ப்ளூ வந்துச்சு. கோட் ப்ளூ வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை சப்போஸ் கார்டியக் அரெஸ்ட் ஆன பேஷண்ட்டை சிபிஆரோ இல்லை டிஃபிப் அதாவது ஷாக் கொடுத்தோ அவங்களோட உயிரை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த பேஷண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அப்சர்வேஷனுக்காண்டி எதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு ரோல் அவுட் பண்ணுறதுக்காண்டி. சப்போஸ் அங்கே காப்பாற்ற முடியல, பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து பேஷண்ட்டை மார்ச்சுரிக்கு மூவ் பண்ணுவாங்க. வார்டில் நர்சஸோடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A to Z வார்டில் ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஈவன் அட்டண்டர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூஸ் அப்படின்னாலும் A to Z நர்சஸ் தான் கேட்பாங்க. வார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நர்சஸ் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 3 பேஷண்ட்லேருந்து ஒரு அதிகபட்சம் 5 பேஷண்ட் 6 பேஷண்ட் வரைக்குமே சென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஐசியூலும் சரி மற்ற ஓட்டியாக இருக்கட்டும் இல்லை எமர்ஜென்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸுடைய சென்சஸ் அதிகமாக இருக்கும், சிக்காகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் 2 பேஷண்ட் தான் ஒரு ஆள் போடுவாங்க. பட் வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டேபிளாக இருக்காங்கன்றதால பார்த்தீங்கன்னா 4 பேஷண்ட் 5 பேஷண்ட்லாம் பார்ப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு வார்டில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் போன உடனே ஹேண்டிங் ஓவர் வாங்கிடுவேன். இப்போ எனக்கு எத்தனை கேஸ் அலைன் பண்ணியிருக்காங்க, எத்தனை கேஸ் வந்து எனக்கு அசைன் பண்ணியிருக்காங்களோ அத்தனை கேஸஸுமே அதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்டில் எந்த நர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் நான் ஹேண்டிங் ஓவர் வாங்கிடுவேன். அவங்களுக்கு என்ன கேஸாக இருக்கட்டும், பேஷண்டோட நேம், டயக்னோசிஸ் எல்லாமே A to Z அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ வரைக்கும் என்னென்ன மெடிசன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் அதாவது பிளட் இன்வெஸ்டிகேஷன் சென்ட் பண்ணணுமா, நாளைக்கு ஏதாவது ஓட்டி அதாவது ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஏதாவது போகணுமா, ஏதாவது ஸ்கேன் ஏதாவது எடுக்கணுமா, அந்த மாதிரி A to Z வந்து டிஸ்சார்ஜ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த ஹேண்டிங் ஓவரில் தெளிவாக வாங்கிக்கணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீனியராக இருக்கட்டும் ஜூனியராக இருக்கட்டும் அதெல்லாம் சரியாக பார்க்காம எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கலன்னா ஹேண்டிங் ஓவர் வாங்குற நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரபிள் ஆகிடும். ஏதாவது சப்போஸ் அந்த நேரத்தில் பேஷண்ட்டுக்கு ஏதாவது இஷ்யூ ஆகுது, ஏதாவது எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு தெரியல, பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி தெரியல அப்படின்னா கட்டாயம் பெரிய பிரச்சனையில் போய் முடியும். மெடிசன்ஸ் நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். அண்ட் தென் சப்போஸ் இன் கேசஸ் சர்ஜரி கேசஸ் அப்படின்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்கன்னா ட்ரெஸ்ஸிங் திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டாக்டர் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம தான் அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடத்துல ட்ரெஸ்ஸிங் நம்மளே பண்ண விடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரோல்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐசியூவில் மானிட்டர் இருக்கும். பட் ஆனால் வார்டில் அப்படி மானிட்டர்லாம் கிடையாது. செகண்ட் லெவலே நம்ம தான் வைட்டல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும்.
போர்ட்டபிள் வைட்டல் மிஷின்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம எடுத்துகிட்டு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷிப்பில் ஒரு தடவையாவது பேஷண்ட்டுக்கு சுகர் செக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது சிபிஜி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக சுகர் ட்ராப் ஆகிட்டு இருக்கு, இல்லை சுகர் ஹையாக இருக்குது, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு செகண்ட் ஹவர்லி ஒன்ஸ் வந்து சுகர் செக் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் ஃபீவர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஹவர்லேயே செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேலை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஐசியூ மற்ற இடத்துல ஒரு பேஷண்ட் 2 பேஷண்ட் பார்க்குறன்றப்ப ஒரு இடத்துல நின்றுக்கும், தேவைப்படுறப்ப ஏதோ திங்ஸ் எடுக்கும், மெடிசன் இருக்கவோ போகும். பட் ஆனால் வார்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேஷண்ட் 5 பேஷண்ட் பார்க்குறன்ற போது ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்க முடியாது. ஒரு நர்சஸ் செஷன்லையோ போய் இல்லை ஒரே பேஷண்ட் கிட்ட போய் நின்றுட்டு இருக்க முடியாது. ஏன்னா கூட அட்டண்டர்ஸுமே இருப்பாங்க. ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு மற்ற பேஷண்ட் பார்க்காம இருந்தாலும் அது பிரச்சனை ஆகும். அப்படின்னும் போது ஒரு 5 பேஷண்ட் பார்க்கறதுனா அது சீரியஸாக சொன்னாங்க. அது வந்து வார்டில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் அது கொஞ்சம் பழக நீங்கள் ஒர்க் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், எப்படி ஸ்கில்டாக ஒர்க் பண்ணணும், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணுன்றதை நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. போக தான் கற்றுக்க முடியும். இனிஷியலாக எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அது கண்ணக்கட்டை காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் என்னென்னா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சப்போஸ் காலைல ஒரு 7 மணிக்கு நீங்கள் ஹேண்டிங் ஒர்க் வாங்குறீங்க அப்படின்னா மதியானம் ஒரு 2 o'clock 3 o'clock டியூட்டி முடியுதுன்னா அந்த முடிவு வரைக்கும் ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு ஜெனரல் வார்டு அப்படின்னா ஒரு பெரிய ஹால், அதில் வந்து ஒரு 10 பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு 3 பேஷண்ட் நீங்கள் பார்க்குறீங்க, 4 பேஷண்ட் பார்க்குறீங்கன்னா ஒரு சின்ன வார்டு, ஒரு சின்ன ஹால். பட் இதுவே வந்து ப்ரைவேட் வார்டாக இருக்குது. அதாவது ஒரு நம்ம நேரடியாக சொன்ன மாதிரி வார்டு வந்து தனித்தனியாக இருக்குது, ரூமாக கியூபாக இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு பேஷண்ட்டு பார்க்குற ஒரு 5 பேஷண்ட் பார்க்குறீங்கன்னா ஒவ்வொரு டோருமே நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பேஷண்ட் அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். வார்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைமில் இல்லை பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஐவி லைன்ஸ் இருக்குது, அந்த ஐவி லைன் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த ஐவி லைன் போடுற மாதிரி இருக்கும். அது வந்து ஹாஸ்பிட்டல் ப்ரோட்டோக்காலுக்கு ஏற்ற மாதிரி சில இடத்துல நர்சஸே போடலான்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து நர்சஸ்லேயே அதுக்குன்னே தனியாக நர்சஸ் இருப்பாங்க, அவங்க தான் போடணுவாங்க. சில இடத்துல வந்து டாக்டர்ஸ் ஒன்லி போடணுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வார்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக நம்ம எல்லோரும் செய்கிற மாதிரி தான் செய்யலாம். ஐவி லைன் போடுறதா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் அசஸ் பண்ணுறது, அந்த ரைட் ஸ்ட்ரிப் போடுறது, ஃபோலிஸ் போடுறது, இந்த மாதிரி கெத்தரைசேஷன், அந்த மாதிரி நிறைய சின்ன மினிமல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எமர்ஜென்சி டைமில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கார்டியாக் அரெஸ்ட், கோட் டு ஆக்டிவேட், அந்த மெட்டிம் கால் பண்ணுறது, இதெல்லாம் வேலை பார்த்திங்கன்னா நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி A to Z வார்டில் இப்போ பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், பேஷண்ட் அட்டெண்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராப்ளம், எந்த ஒரு டவுட், எந்த ஒரு பெண்டிங் ஒர்க் எதுவாக இருந்தாலும் நம்மளை நர்சஸை தான் கேட்டுட்ருப்பாங்க. அதனால் நீங்கள் தான் வந்து ஒரு ஆக்டிவாகவும் இருக்கணும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும். மற்ற இடத்த விட நீங்கள் வார்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். எந்தளவுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய பேருமே நல்லாயிருக்கும், உங்களால் அந்த ஹாஸ்பிட்டல் பேருமே நல்லா மேலே இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஒரே பேஷண்ட் கிட்ட ஒரு 1 hour 2 hour நின்றுட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற 4 பேஷண்ட் நினச்சி பாருங்க. ஷிஃப்ட்டே 8 hours தான். இவங்களுக்கும் நீங்கள் மெடிசன் கொடுக்கணும், அவங்களுக்கும் மெடிசன் கொடுக்கணும், 5 பேஷண்ட் மெடிசன் கொடுக்கணும். அதுவுமே ஒரு 8 o'clock 8 o'clock கொடுக்கணும், 8 o'clock இவங்களுக்கு கொடுக்கணும், அந்த பேஷண்ட் கேட்பாங்க, அந்த பேஷண்ட் கொடுக்கணும், இன்னொரு பேஷண்ட் கேட்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய இதுவே இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒரு கம்யூனிகேட் பண்ணி எந்த பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுக்கணும், ப்ரியாரிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி சிக்காக இருக்கிற பேஷண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டாக நீங்கள் கவர் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் தென் மோஸ்ட்லி அவ்வளோ தான் நான் கவர் பண்ண விரும்பின எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்டில் நீங்கள் ஐசியூலாம் பெருசாக அட்டெண்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, பட் வார்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க, உங்களை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒர்க் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் எந்த செக்டாராக தான் இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் ஒர்க் மட்டும் கிடையாது, ஒரு பேங்காக இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ஸ்டாஃபாக எல்லாருக்குமே கொஞ்சம் லெஷர் அமௌண்ட்டாக தான் லெஷர் பண்ணிட்டு தான் இருக்கும், ஃப்ரீயாக தான் இருக்கணும்னு நினைப்போம் கொஞ்சம் நேரத்தில். ஓகேங்களா? ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் வார்டில் அட்டெண்டர்ஸ் வந்து உங்களை பயங்கரமாக நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் இப்படி நின்றாலுமே என்ன எதுவும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிற அட்டெண்டர்ஸுமே இருப்பாங்க. அது ஏன்னா அவங்க பே பண்ணுறாங்க, தேவை பேயிங் இன் லேக்ஸில் பே பண்ணுறாங்க, சில தௌசண்ட்ஸில் பே பண்ணுறாங்க. அதனால் ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் 4 பேஷண்ட் 5 பேஷண்ட் பார்க்குறது தான் அவங்களுக்கு கணக்கு கிடையாது. என்னோடய பேஷண்ட்டு ஏன் பார்க்கலாம், நீங்கள் ஏன் அங்கே போய் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. அவங்க ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கட்டாயம் ரைட்ஸ் இருக்குது, நம்ம ஒர்க் பண்ண தான் வந்திருக்கோம். பட் இருந்தாலும் ஆஸ் ஏ ஒரு ப்ரொஃபஷனலாக என்ன சொன்னேன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே லெஷர் பண்ணுவாங்க, ஃப்ரீ டைமில் இது பண்ணுவாங்க, அது எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலுமே மற்ற டிபார்ட்மெண்ட் இப்போ வார்டு ஓட்டியாக இருக்கட்டும், எமர்ஜென்சி, இங்கெல்லாம் வந்து பெருசாக வெளியே தெரியாது அவங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பெருசாக ஒரு அட்ராக்ட் பண்ணாது ஒரு ஹாஸ்பிட்டலில். அவங்க கேர் பண்ணுறது தான் தெரியும். அந்த எமர்ஜென்சி டைமில் என்னோட எப்படியாவது காப்பாற்றிடுவாங்களா அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும் ஒர்க்கர்ஸ் மேலே, அந்த ப்ரொஃபஷனல்ஸ் மேலே. பட் வார்டில் வந்து அப்படி கிடையாது. ஈவன் டாக்டர்ஸாக இருக்கட்டும், நர்சஸ், டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருப்பாங்க, இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது. ஏன்னா அவங்க வந்து 24 hours ஒரு அட்டெண்டன்ஸ் வந்து வார்டில் கூட இருக்கலாம்னு போது அவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து பே பண்ணுறாங்கன்றதால பயங்கரமாக நம்ம நோட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் இது வந்து முக்கியமாக அந்த ஃப்ரெஷர்ஸுக்கு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு லேர்ன் பண்ணிப்பாங்க. ஃப்ரெஷராக வரப்போ என்னடா இவங்க நம்மளை எப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களே சொல்லிட்டு நீங்கள் அதை பர்சனலாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்களுடைய இடத்துலேருந்து பார்க்குறப்ப தான் நமக்கு அவங்களுடைய கஷ்டம் என்னன்றது புரியும். அதனால் என்ன சொல்கிறேன்னா மோஸ்ட்லி சொல்ல வந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போது வார்டில்
ஒர்க் பண்ணால் தான் ஃபாரின் போக முடியுமா, இல்லை வார்டில் ஒர்க் பண்ணால் ஃபாரின் போக முடியாதா அப்படின்னு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். வார்டில் ஒர்க் பண்ணால் கட்டாயம் ஃபாரின் போகலாம், நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. ஐசியூவில் ஒர்க் பண்ணால் தான், இல்லை ஓடியில் ஒர்க் பண்ணால் தான் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிலாம் கிடையாது. இங்கே ஐசியூ ஓடியில் ஒர்க் பண்ணவங்களாம் ஃபாரினில் போய் பார்த்தீங்கன்னா ஓபிடியில் அவுட் பேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை வார்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மிங்கிள் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் ஃபாரின் அப்ராடில் உங்களுக்கு போஸ்டிங் போடுறது. ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ நர்சிங்கில் பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஏ நர்ஸாக என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் போஸ்டிங் போகிறப்ப காலேஜ் டைமில் மோஸ்ட்லி உங்களுக்கு வார்டில் நிறைய போஸ்டிங் போடுவாங்க ஐசியூ ஓடி கம்பேர் பண்ணுறப்ப. அப்படிங்கும்போது நீங்கள் வார்டில் தான் பயங்கரமாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த பேசிக் சின்ன சின்ன விஷயம் நான் சொன்ன கெத்தரைசேஷன், ரைட்ஸ் டு போடுறதா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் அசஸ் பண்ணுறது, ஒரு டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ் அட்டன் பண்ணுறது, அண்ட் தென் வைட்டல் செக் பண்ணுறது, சிபிஜி மானிட்டரிங் பண்ணுறது, எல்லா பேசிக் விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம வார்டில் தான் கற்றுக்க முடியும். ஏன்னா நமக்கு அங்கே தான் அதிகமாக போஸ்டிங்குமே போடுவாங்க. அப்படின்னும் போது வார்டில் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக வரப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வார்டில் போட்டால் கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா வார்டில் போட்டால் ஐயோ நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாதுன்ற ஒரு தாட்டுக்கு வந்தேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான். ஏன்னா ஓடி தான் ஹையர் பொசிஷனு, எமர்ஜென்சியில் ஒர்க் பண்ணால் தான் பெரிய இது, ஐசியூவில் ஒர்க் பண்ணால் தான் பெரிய இது, அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஒரு செக்டர். ஒரு ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒவ்வொரு பார்ட் தான். அந்தந்த பார்ட்டில் நீங்கள் எப்படி ஷைன் ஆகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ப்ராக்டிக்கல் ஸ்கில் இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். அதனால் ஐசியூவில் ஒர்க் பண்ணால் தான் பெருசுன்ற மாதிரி, வார்டில் ஒர்க் பண்ணால் டவுன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. கட்டாயம் கிடையவே கிடையாது. அவங்க ஒரு பேஷண்ட் 2 பேஷண்ட் பார்க்குறீங்கன்னா நீங்கள் 4 பேஷண்ட் 5 பேஷண்ட் 6 பேஷண்ட்லாம் பார்க்குறீங்க. உண்மையை சொல்லணும்னா வார்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் கெத்து. என்னடா வார்டுக்கே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோவில் வார்டை பற்றி பேசுகிறப்ப ஜஸ்ட் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மோட்டிவேட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறதால நான் வார்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறேன். பட் ஆனால் வார்டில் இருக்கிறவங்க பெஸ்ட்டு தான் உண்மையை சொல்லணும். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு பேஷண்ட் பார்க்குறதுக்கே, ஒரு அட்டெண்டர் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா பேஷண்ட்டை பார்க்குறது ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வார்டில். ஓகேங்களா? நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மோஸ்ட்லி சொல்ல வந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் வார்டை பற்றி நிறையா பேசிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நர்சிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பார்க்கலாம். பாய்.